வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாவேக மாநாட்டுக்கு இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு பனையூர் அலுவலகத்தில் விருந்தளித்து கௌரவித்தார் விஜய். விக்கிரவாண்டியிலிருந்து 46 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200 பேர் பங்கேற்பு. தாவேக மாநாட்டை சிறப்பாக நடத்த உதவிய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளருக்கு தங்க மோதிரம். பந்தல் அமைப்பாளருக்கு மோதிரம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் நடிகர் விஜய். மகாராஷ்டிராவில் பெரும் வெற்றியுடன் ஆட்சியை தக்க வைத்தது பாரதிய ஜனதா கூட்டணி. 288 தொகுதிகளில் 223 இடங்களுக்கு மேல் முன்னிலை. மகாராஷ்டிர தேர்தலில் பெரு வெற்றி பெற உதவிய பிரதமருக்கு நன்றி கூறிய துணை முதல்வர் பட்னவிஸ். முதலமைச்சர் யார் என்பதை கூட்டணியில் உள்ள 3 கட்சிகளும் பேசி முடிவெடுப்போம் என்றும் அறிவிப்பு. மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலை. துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸும் தொடர்ந்து வெற்றி முகம். பாரமதி தொகுதியில் முன்னிலை பெற்றார் துணை முதலமைச்சர் அஜித் பவார். எதிர்த்து போட்டியிட்ட சரத் பவாரின் பேரன் யுகேந்திர பவாரை விட கூடுதல் வாக்குகள் பெற்று ஆதிக்கம். கேரளாவின் வயநாடு தொகுதியில் 6 லட்சம் வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 4 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றார். வயநாடு மக்களவை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பிரியங்கா காந்தி. தன் மீது நம்பிக்கை வைத்த 6 சகோதர சகோதரிகளுக்கு நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார்? சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பதில் பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ் பொறுப்பேற்க வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமையுமா? தற்போதைய பேரவையின் காலம் நவம்பர் 26ஆம் தேதியன்று நிறைவடைகிறது. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சயான் கோலிவாடா தொகுதியில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் முன்னிலை. பாஜக சார்பில் போட்டியிட்டவர் 3வது முறையாக வெற்றி பெறுகிறார். தாராவியில் காங்கிரஸ் வேட்பாளர் கெய்க்வாட் ஜோதி முன்னிலை. சிவசேனா ஷிண்டே வேட்பாளரை விட 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி முகம். வயநாடு தொகுதியில் வெற்றியை உறுதி செய்த பிரியங்கா காந்திக்கு கனிமொழி எம்பி வாழ்த்து. நாடாளுமன்றத்தில் உரிமைக்கு குரல் கொடுக்க இன்னும் ஒரு பெண் குரல் இணைந்துள்ளதாக பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 9 பேரவை இடங்களில் 6 இடங்களில் பாஜக முன்னிலை. 2 இடங்களில் மட்டும் சமாஜ்வாதி முன்னிலை. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 6 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி முகம். மருத்துவ மாணவி கொலை பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் ஆளும் கட்சி ஆதிக்கம். பீகார் தேர்தலில் முதன்முறையாக களம் கண்ட பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு பின்னடைவு. போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் தோல்வி முகம். பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால் தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி முதலமைச்சர் பெருமிதம். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் வானிலை மையம் அறிவிப்பு. திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிரான வழக்கில் விசாரணையை துவங்கக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட மனு.
பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு இடம் வழங்கி விவசாயிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் விருந்து அளித்து நன்றி தெரிவித்தார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, இதுல இவ்வளவு பேர் மொத்தம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன மாதிரியான இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது, விரிவாக தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மாநாடு, முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெற்றது. அந்த கிராமத்தில் நடைபெற்றது. அந்த இடத்திலிருந்து 46 விவசாயிகள் சேர்ந்து 207 ஏக்கர் கொடுத்திருந்தார்கள். அதில் 90 ஏக்கர் மாநாட்டு இடத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. மீதியெல்லாம் இந்த பேருந்து நிறுத்தத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, வாகன நிறுத்தத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த விவசாயிகளை நேரில் அழைத்து மரியாதை செய்ய வேண்டும் என்று விஜய் ஏற்கனவே கூறியிருந்தார். தன்னுடைய கடிதத்திலும் அது தெரிவித்திருந்தார். அதாவது நன்றி ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் உங்களை நேரில் சந்திக்கும் நாளுக்காக காத்திருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தன்னுடைய 69வது படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் இன்று அந்த சந்திப்பானது பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது, தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்காக விக்கிரவாண்டியில் இருந்து 46 விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பந்தல் அமைப்பாளரும் இங்க குடும்பத்தோடு வரவைக்கப்பட்டிருந்தார். இவர்கள் அனைவரையும் விஜய் கௌரவம் செய்தார். குறிப்பாக தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் சந்தித்தார், அவர்களுக்கு சால்வை அணிவித்து. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு தட்டு பரிசாக கொடுத்தார். அதாவது அந்த பழங்கள், 5 வகையான பழங்கள் மற்றும் சேலை, வேஷ்டி, குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு ஆகிய அடங்கிய அந்த தாம்பாளம் கொடுத்திருந்தார். இது அனைத்தையும் வாங்கிக் கொண்டு தற்போது விஜயை சந்தித்து பேசிவிட்டு விவசாய குடும்பங்கள் கிளம்பி இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநாடு கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கு முக்கிய காரணமே அந்த நிலம் கொடுத்தவர்கள் தான் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கருதுகிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் நிலம் கொடுத்ததுதான் இந்த வெற்றிக்கான காரணம், முக்கிய பங்கு என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் விவசாயி மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக வர வைத்து இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக 11 மணி அளவிலேயே விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த கட்சி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் பனையூருக்கு. அதற்கு பிறகு விஜய் 1:25 மணி அளவில் இங்கு வந்தார். அதற்கு முன்னதாக மதிய விருந்து இங்கு வந்திருந்த ஒரு 200 பேருக்கு விருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு விஜய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியாக அழைத்து ஒவ்வொருத்தரையும் சந்தித்து பேசி அவர்களுக்கு அவர்களுடன் கைக்குலுக்கி சிறிது நேரம் உரையாடி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தாம்பாளத்தட்டுடன் அந்த பரிசுகள் வழங்கி மரியாதை செய்து நன்றி தெரிவித்தார். அதற்கு பிறகு இருவருக்கு தங்க மோதிரம் வழங்கினார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த மாவட்ட நிர்வாகி, மாவட்ட பொறுப்பாளருமான பரணி பாலாஜிக்கு 1 பவுன் தங்க மோதிரம் மற்றும் பந்தல் அமைப்பாளர் விஸ்வநாதன் சொல்லிட்டு என்ற பந்தல் அமைப்பாளருக்கும் 1 பவுன் மோதிரம் தங்க மோதிரம் பரிசாக அளித்தார். குறைந்த காலகட்டத்தில் இந்த மாநாடு நடத்துவதற்காக இவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள். அதற்காக இந்த அன்பளிப்பு அவர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா செந்தில் ராஜா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறது அரசியல்ல பேசுபொருளாக்கி இருந்த நிலையில இப்போ இந்த நிகழ்வு நடக்குது. அங்க விவசாயிகள் இந்த மாநாடு தொடர்பாகவும் தாவேக தொடர்பாகவும் என்ன கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க? ஸ்ரீராம், இந்த விவசாய குடும்பங்கள் பொறுத்தவரையும் நாம் நிறைய குடும்பங்களோடு பேட்டி எடுத்திருந்தோம். அதில் அவர்கள் தெரிவித்ததும் சரி, தனிப்பட்ட முறையில் அவர்கள் சந்தித்து பேசிய போதும் அவர்கள் கூறியது என்னென்றால், இது போன்ற ஒரு நிகழ்வு நாங்கள் ஏற்கனவே தங்களுடைய இடத்தில் நடந்திருக்கிறது. பல கட்சிகள் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இது போன்று நேரில் அழைத்து ஒரு கட்சியின் தலைவர் எங்களை பாராட்டியது கிடையாது, ஒரு மரியாதை செலுத்தியது கிடையாது. முதல் முறையாக ஒரு விவசாய குடும்பங்களை நேரில் அழைத்து விஜய் பாராட்டியதும் மரியாதை செலுத்தியதும் நன்றி கூறியதும் எங்களுக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறதாக தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் வரவழைத்திருந்தார். இந்த நிகழ்வு என்பது நாங்கள் எதிர்பாராத ஒன்று. இவர் எங்கள் குடும்பத்தோடு இங்கு நேரில் அழைத்தது அப்படின்றது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். ஒவ்வொருவருமே இந்த கருத்தை வேறு வேறு விதமாக கூறினார்கள். அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமாக பேசியவர்களுடைய அந்த கருப்பொருள் என்னவாக இருந்தது என்றால், இது போன்ற ஒரு நிகழ்வு முன்பு நடைபெற்றது கிடையாது. முதல் முறையாக இந்த கட்சி எங்களை நேரில் அழைத்து நிலம் கொடுத்ததுக்காக மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் விஜயோடைய ரசிகர்களாக சில சிறுவர்கள் இருக்கிறார்கள், வாரிசுகள் இருக்கிறார்கள். அவர்களும் இன்று அந்த விஜயை நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள அவருடன் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா.